அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1041. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னா தது. விளக்கம். வறுமையைக் காட்டிலும் கொடுமையானது எது என்று கேட்டால் அது வறுமையே ஆகும். அதாவது ஒரு மனிதனுக்கு வறுமைக்கு இணையான துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை. வறுமைக்கு வறுமையே நிகர். மகாபாரதம். தரித்ரதா ஹி கஷ்டம் லோகே சர்வேஷாமபி சர்வதா. தரித்ரதா சமம் துக்கம் ந பூதம் ந பவிஷ்யதி. விளக்கம். இந்த உலகில் வறுமை அதாவது தரித்ரதா என்பது அனைவருக்கும் எப்போதும் மிகப்பெரிய கஷ்டமாகும். வறுமைக்கு சமமான ஒரு துக்கம் இதுவரை உண்டானதுமில்லை, இனி உண்டாகப் போவதுமில்லை. வள்ளுவர் இன்மையின் இன்மையே இன்னாதது என்று கூறிய அதே கருத்தை இச்சலோகம் பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. தரித்ரதா பரம் துக்கம் ஷோக ரோக பயாவகம் சர்வதர்ம விநாசாய தரித்ரதாஹி காரணம். விளக்கம். வறுமை என்பது மிகப்பெரிய துக்கம். அது சோகம், நோய் மற்றும் பயத்தை தரக்கூடியது. ஒருவனுடைய எல்லா தர்மங்களும் அதாவது கடமைகளும் அழிவதற்கு காரணமாக அமைவது வறுமையே. எனவே இதைவிடக் கொடியது வேறில்லை. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. புருஷார்த்த ஹானி, லாஸ் ஆஃப் பர்பஸ். சனாதன தர்மம் சொல்லும் 4 இலக்குகளில் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அர்த்தம் மிக முக்கியமானது. பொருள் இல்லாவிட்டால் அறத்தை செய்ய முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எனவே பொருள் இல்லாத இன்மை நிலை ஒருவனின் வாழ்வையே அர்த்தமற்றதாக்குகிறது. தரித்திர நாராயண தத்துவம். வறுமை எவ்வளவு கொடியது என்பதை அறிந்தே சனாதன தர்மம் ஏழைகளை தரித்திர நாராயணன் என்று அழைத்து அவர்களுக்கு உதவுவது மகா யக்ஞமாக சொல்கிறது. வறுமையின் கொடுமையால் ஒருவன் தன் ஒழுக்கத்தையே இழக்க நேரிடும் என்பதால் அது கொடியதாக கருதப்படுகிறது. ஆபத் தர்மம். கொடிய வறுமை வந்த காலத்தில் ஒருவன் தன் நிலையிலிருந்து மாறி செயல்படவும் அதாவது ஆபத் தர்மம் என்றும் சாஸ்திரங்கள் அனுமதிக்கின்றன. இதிலிருந்தே வறுமை எத்தகைய இக்கட்டான நிலை என்பது புரிகிறது. இன்னாதது, க்ரூயலிஸ்ட் பெயின். நெருப்பால் சுடப்படுவதோ அல்லது நோயால் வாடுவதோ கூட ஒரு காலகட்டத்தில் மறைந்துவிடும். ஆனால் வறுமை என்பது ஒரு மனிதனை மானம், குலம், அறிவு என அனைத்தையும் இழக்க செய்து சமூகத்தில் அவனை உயிரற்ற பிணமாக்குகிறது. இதைவிட கொடியமான நரகம் வேறில்லை என்பது சனாதன தர்மத்தின் ஒருமித்த கருத்து. குறள் 1042. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும். விளக்கம். வறுமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால் அவனுக்கு இப்பிறப்பில் கிடைக்க வேண்டிய இன்பங்களையும் கெடுக்கும். அடுத்த பிறப்பிற்குத் தேவையான அறச்செயல்களை செய்ய விடாமல் தடுத்து மறுமை இன்பத்தையும் இல்லாமல் செய்யும். மகாபாரதம். அதாரஸ்ய குதசுகம் அமுத்ரச்ச இஹ ஏலச்ச தர்ம அர்த்த காம மோக்ஷாணாம் மூலமேதத் ஹி நஷ்யதி. விளக்கம். பொருள் இல்லாதவனுக்கு அதாரஸ்ய இந்த உலகிலும் சுகம் கிடையாது, மறு உலகிலும் சுகம் கிடையாது. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படையான வாழ்வாதாரமே வறுமையால் அழிந்து போகிறது. மனுஸ்மிருதி. தரித்ரதாஹி பாபிஷ்டா சர்வதர்ம விநாசினி ந அஸ்ய லோகோ அஸ்தி ந பரோ யஷ் சூன்யஹ வித்ததஹ. விளக்கம். வறுமை என்பது பாவங்களுக்கெல்லாம் காரணமான பாவி, பாபிஷ்டா. அது எல்லா தர்மங்களையும் அழிக்கும் வல்லமை கொண்டது. செல்வம் இல்லாதவனுக்கு வித்ததக இவ்வுலகமும் இல்லை, பரலோகமும் இல்லை. இது வள்ளுவர் வறுமையை பாவி என்று அழைப்பதோடு மிகச் சரியாக பொருந்துகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. இம்மை இன்பம், திஸ் வேர்ல்ட். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் குடும்பத்தைக் காப்பதும் விருந்தோம்புவதும் தலையாய கடமை. வறுமையில் இருப்பவனால் ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத போது அவனால் உலகியல் கடமைகளை செய்ய முடியாது. இதனால் இம்மை இன்பம் அவனுக்கு கானல் நீராகிறது. அடுத்த பிறப்பிற்கு தேவையான அறச்செயல்களை செய்ய வேண்டுமானால் இப்பிறவியில் தானம், தர்மம், யாகம் போன்ற புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல
புண்ணியம் ஈட்டத் தேவையான கருவிகள், பொருள் இல்லாததால் மறுமை வாழ்வும் அவனுக்கு கேள்விக்குறியாகிறது. வறுமை ஒரு பாவி, பாவர்ட்டி அசசின். வள்ளுவர் வறுமையையே ஒரு உருவகமாக பாவி என்கிறார். சனாதன தர்மத்தில் தரித்திரம் என்பது ஒரு தோஷமாக கருதப்படுகிறது. அது ஒருவனை பொய் சொல்லவும், திருடவும், பிறரை வஞ்சிக்கவும் தூண்டுகிறது. இவ்வாறு தீய வழியில் செல்லத் தூண்டுவதால் அது மறுமையையும் கெடுக்கிறது. தர்ம சாதனம். ஷரீர மாத்யம் கலு தர்ம சாதனம். தர்மத்தை செய்ய உடல் நலம் வேண்டும். உடல் நலம் பேண உணவு வேண்டும். உணவு கிடைக்க பொருள் வேண்டும். இவ்வாறு சங்கிலித் தொடராக தர்மத்தோடு இணைந்த பொருளை வறுமை அறுத்துவிடுவதால் ஒருவன் தார்மீக ரீதியாக அனாதையாகிறான். குறள் 1043. தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. விளக்கம். வறுமை என்று சொல்லப்படும் ஆசை பிணி ஒருவனை பற்றிக் கொண்டால் அவனது பழைய குடி பெருமையையும் அவனது சொல்லின் மேன்மையையும் ஒரு சேர அழித்துவிடும். அதாவது வறுமை ஒருவனின் பாரம்பரியத்தையும் புகழையும் சிதைக்கும். மகாபாரதம். குலம் ச ஷீலம் ச ஸ்ருதம் ச வித்யா மனோபலமத் தர்மமதிம் ச சர்வம் தரித்ரதா நாஷயத்தே நராணாம் யதா ஷரத் மேகமனந்த வாயுஹு. விளக்கம். ஒரு பலமான காற்று மேகத்தை கலைப்பது போல வறுமை தரித்ரதா ஒரு மனிதனுடைய குலப்பெருமையையும் ஒழுக்கம் ஷீலத்தையும் கல்வி வித்யாவையும் மனோபலம் மற்றும் தர்ம புத்தி ஆகிய அனைத்தையும் அழித்துவிடுகிறது. வள்ளுவர் கூறும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் என்பதற்கு இது மிகச் சரியான ஒப்பீடு. மனுஸ்மிருதி. ஏ அபி சத்குல ஜாதாக ஸ்யு வித்யா பூஜித புத்தயः நிதனாவான் அபி பாதாளே மக்னாக தே ந பிரகாஷதே. விளக்கம். சிறந்த குலத்தில் பிறந்தவர்களாக சத்குல ஜாத்தாக இருந்தாலும் கல்வியால் போற்றப்படும் புத்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வறுமையில் வாடும்போது பாதாளத்தில் மூழ்கியவர் போல தெரிவார்கள். அவர்களின் பெருமை எங்கும் பிரகாசிக்காது. ந பிரகாஷதே. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. குலதர்மம் லீனியேஜ். சனாதன தர்மத்தில் குலம் என்பது ஒரு மனிதனின் அடையாளமாக போற்றப்படுகிறது. ஆனால் கடும் வறுமை வரும்போது ஒருவன் தன் குலத்திற்கு மாறான இழிவான செயல்களை செய்யத் துணிகிறான். ஆபத்தர்மம் என்றாலும் அது புகழை குறைக்கும். இதனால் தொல்வரவு எனப்படும் பாரம்பரிய பெருமை மங்கிப் போகிறது. நசை டிசையர் ஆர் கிரீட். வள்ளுவர் வறுமையை நசை என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் வறுமையில் இருப்பவன் எதை பார்த்தாலும் அதை அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு தள்ளப்படுகிறான். சனாதன தர்மத்தின்படி ஆசை ஒருவனின் அறிவை கெடுத்து அவனை தவறான பாதையில் நடத்தி அவனது நற்பெயரை தோலை கெடுத்துவிடும். வாக்பலம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்பீச். தோல் என்பதற்கு சொல்லின் வலிமை என்றும் ஒரு பொருள் உண்டு. செல்வன் இல்லாதவன் சொல்லும் உண்மையை கூட உலகம் ஏற்காது. செல்வன் சொல்லுவது செல்லுபடியாகும் என்ற உலக நீதிக்கு ஏற்ப ஏழையின் சொல்லுக்கு சமூகம் மதிப்பு தராததால் அவனது ஆளுமை சிதைகிறது. மோகம். வறுமையால் ஏற்படும் மன உளைச்சல் மோகம் ஒருவனை தன் நிலையிலிருந்து கீழே தள்ளுகிறது. எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் வறுமை அவன் கவசத்தை பிளந்துவிடும் என்பதே சனாதன தர்மம் சொல்லும் யதார்த்தம். குறள் 1044. இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். விளக்கம். உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களிடத்திலும் வறுமை வந்து சேர்ந்தார் அது அவர்கள் ஒருபோதும் பேசத்தகாத இழிவான சொற்களை பேசும்படியான மனச்சோர்வை தந்துவிடும். அதாவது வறுமை ஒருவனின் நாவடக்கத்தையும் குலப்பண்பையும் குலைத்துவிடும். மகாபாரதம். யதா விபவம் உத்ஸ்ருஜ்ய தரித்ரதாஹி ஜாயதே ததா வாசாபி ஹீயந்தே சத்குலஜாதஸ்ய அபி நரஸ்ய. விளக்கம். ஒருவனிடம் உள்ள செல்வம் நீங்கி வறுமை வந்துவிட்டால் அவன் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனது சொல்லின் மேன்மை வாசாபி குறையத் தொடங்கும். வறுமையால் ஏற்படும் மன உளைச்சல் அவனை தரம் தாழ்ந்து பேச வைத்துவிடும். மனுஸ்மிருதி. தரித்ரதாஹி மனுஷ்யாணாம் நிபத்யதி புத்திம் ஏன அசப்யவாச்சா அபி வதந்தி விவசாக சதா. விளக்கம். வறுமை மனிதனுடைய புத்தியை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். அதனால் அவர்கள் தங்களை அறியாமலேயே விவசாக நாகரீகமற்ற மற்றும் தீய சொற்களை பேசத் தொடங்குகிறார்கள்.
இது வள்ளுவர் கூறும் இழிவந்த சொற்பிறக்கும் என்பதற்கு நேரடி ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சத்வகுண குலைவு. உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சத்வகுணத்தோடு இருப்பார்கள். ஆனால் வறுமை என்பது தாமச மற்றும் ராஜச குணங்களை தூண்டி அவர்களை ஆத்திரப்படவும் இழிவாக பேசவும் வைக்கிறது. வாக் தர்மம். சனாதன தர்மத்தில் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் என்பது வாக் தர்மம். வறுமை ஒருவனை பற்றும்போது பசியினாலும் அவமானத்தினாலும் அவனது இனிமை மறைந்து கசப்பான சொற்கள் வெளிப்படுகின்றன. புத்தி பிரம்ஷாத். புத்தி பிரம்ஷாத் பிரணஷ்யதி என்கிறது பகவத்கீதை. வறுமையால் புத்தி தடுமாறும்போது ஒருவன் தன் குலத்திற்குரிய பெருமையை மறந்து பேசத் தொடங்குகிறான். யதார்த்தம். எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் வறுமை அவன் நாவிற்கு விலங்கிட்டு அவனை தாழ்வான சொற்களை பேசத் தூண்டும் என்பது சனாதன தர்மம் சொல்லும் கசப்பான உண்மை. வறுமை ஒருவனின் ஆளுமையை கரைக்கும் ஒரு அமிலத்தை போன்றது என்பதை வள்ளுவர் சோர்வு தரும் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். குறள் 1045. நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறைத்து துன்பங்கள் சென்றுபடும். விளக்கம். வறுமை என்று சொல்லப்படும் ஒரு துன்பத்திற்குள்ளே விதவிதமான பலவகைப்பட்ட துன்பங்களும் வந்து புகுந்து கொள்ளும். அதாவது வறுமை என்பது ஒரு தனித் துன்பம் அல்ல, அது பல துன்பங்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்றது. மகாபாரதம். தரித்ரதா ஹி பாபானாம் மூலபூதா சனாதனி யதஹ சர்வாணி துக்கானி ஜாயந்தே பினவௌஷதி. விளக்கம். வறுமை அதாவது தரித்ரதா என்பது அனைத்து பாவங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆதி மூலமாகும். ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் வளர்வது போல வறுமையிலிருந்து பலவிதமான புதிய துன்பங்கள் கிளைத்து வளர்கின்றன. மனுஸ்மிருதி. யதா தரித்ரதா பௌம்யே நரம் ஏகம் பிரவிஷதி ததா வியாதி பயம் ஷோகம் சர்வம் தம் அனுதாவதி. விளக்கம். வறுமை எப்போது ஒரு மனிதனை பற்றுகிறதோ அப்போது நோய், பயம், சோகம் என அனைத்தும் வரிசையாக அவனை துரத்திக் கொண்டு வருகின்றன. ஒரு துன்பம் தனியாக வருவதில்லை என்பதற்கு இதுவே சான்று. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. துக்க பரம்பரை. சனாதன தர்மத்தில் துக்கம் என்பது ஒரு சங்கிலித் தொடர் போன்றது. வறுமை வரும்போது பசி வரும். பசியால் உடல்நலம் குறையும், அதாவது நோய். உடல்நல குறைவால் உழைக்க முடியாது. இதனால் கடன் உண்டாகும். கடனால் அவமானம் உண்டாகும். இவ்வாறு பல துன்பங்கள் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டுள்ளன என்பதை வள்ளுவர் பல்குறை துன்பங்கள் என்கிறார். அதிதெய்வீக, அதிபௌதீக, அத்தியாத்மீக துன்பங்கள். சனாதன தர்மம் சொல்லும் முவ்வகை துன்பங்களும் வறுமையில் வாடுபவனை எளிதில் தாக்குகின்றன. வறுமை ஒருவனை மனரீதியாகவும் அதாவது அத்தியாத்மீகமாகவும் சமூக ரீதியாகவும் தெய்வச் செயல்களாலும் அதாவது பரிகாரம் செய்ய இயலாமையால் வாட்டுகிறது. ஆதார இழப்பு. ஒரு கட்டடத்தின் அஸ்திவாரம் உடைந்தால் முழு கட்டடமும் இடிவது போல ஒரு மனிதனின் பொருளாதார ஆதாரம் சிதையும்போது அவனது குடும்ப நிம்மதி, கௌரவம், உடல்நலம் என அனைத்தும் சரிந்து விழுகின்றன. பாசக்கயிறு. வறுமை ஒருவனை பிணிக்கும் பாசக்கயிறு போன்றது. அந்த கயிற்றில் பசி, அவமானம், பொறாமை, கோபம் போன்ற பல முடிச்சுகள் உள்ளன. இந்த முடிச்சுகள் அனைத்தும் சேர்ந்து ஒருவனை அலைக்கழிக்கும் என்பதை வள்ளுவர் மிக நுட்பமாக விளக்குகிறார். குறள் 1046. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். விளக்கம். அறிவாற்றல் மிக்க ஒருவர் மிக உயர்ந்த உண்மைகளை அதாவது நற்பொருளை தீர்க்கமாக ஆராய்ந்து சொன்னாலும் அவர் வறுமையில் இருப்பவர் என்றால் அவர் சொல்லும் சொற்களின் மதிப்பும் பொருளும் உலகத்தாரால் ஏற்கப்படாமல் பயனிழந்து போகும். மகாபாரதம். யஹ அதாரஹ ச புத்யாபி யுக்தஹ ஸ்ரேஷ்டம் வதத்யபி தஸ்ய வாக்கியம் ந கிருஹ்ணந்தி ஜனாஹ வித்தவிஹீனதஹ.
விளக்கம்: செல்வம் இல்லாதவன், அதாவது அதாரக, புத்திசாலியாக இருந்து மிகச் சிறந்த கருத்துக்களைச் சொன்னாலும் அவனிடம் செல்வம் இல்லை, வித்த விஹீனதக என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் அவன் வார்த்தைகளை ஏற்க மாட்டார்கள். இது வள்ளுவர் கூறும் சொற்பொருள் சோர்வுபடும் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி: தரித்ரதா ஹி மனுஷ்யாணாம் பிரக்ஞாம் ஆக்ஷேப்ய திஷ்டதி. தஸ்ய வாக்கியம் அசத்யேவ லோகாக மன்யந்தி சர்வதா. விளக்கம்: வறுமை மனிதனுடைய பேரறிவை, அதாவது பிரக்ஞாம், மறைத்துவிடுகிறது. வறுமையில் இருப்பவன் உண்மையையே பேசினாலும் உலகம் அதை ஒருபோதும் உண்மையாக, அதாவது அசத்யேவ, கருதுவதில்லை. செல்வம் இருப்பவன் சொல்லும் பொய்யை உலகம் ஏற்கும், ஆனால் ஏழையின் உண்மையை உலகம் ஐயப்படும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அர்த்தபலம், பவர் ஆஃப் வெல்த். சனாதன தர்மத்தில் அர்த்தம் என்பது 4 புருஷார்த்தங்களில் ஒன்று. பொருள் இல்லையென்றால் ஒருவனுடைய அறிவு சமூகத்தில் சக்தி பெறாது. ஒரு ஞானியாக இருந்தாலும் லௌகீக உலகிற்கு, அதாவது உலகியல் வாழ்க்கைக்கு அவர் சொல்லும் கருத்துக்கள் எடுபட செல்வம் ஒரு கருவியாக தேவைப்படுகிறது. வாக் சித்தி. யார் சொல்கிறார் என்பதைப் பொறுத்தே என்ன சொல்கிறார் என்பது கவனிக்கப்படுகிறது. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தவ வலிமையாலோ அல்லது செல்வத்தாலோ உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவன் வாக்குக்கு சக்தி கிடைக்கிறது. வறுமை அந்த சக்தியை பறித்து விடுவதால் அவனது சொல் வீணாகிறது. உலகியல் மாயை. உலகம் மாயையால் சூழப்பட்டது. மனிதர்கள் ஒருவரின் உள்ளிருக்கும் அறிவை பார்ப்பதை விட அவரிடம் இருக்கும் வெளிப்படையான செல்வத்தையே, அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தையே பார்க்கிறார்கள். செல்வம் இல்லாத இடத்தில் லக்ஷ்மி இல்லை என்று கருதி அங்கு சரஸ்வதி, அதாவது அறிவு இருந்தாலும் மக்கள் அதை மதிப்பதில்லை. அவமானம். வறுமையில் இருப்பவன் சொல்லும் உயர்ந்த கருத்து கேட்பவர்களுக்கு உபதேசமாகத் தெரியாமல் தனக்கு வழியில்லாதவன் நமக்கு போதிக்கிறான் என்ற ஏளனத்தையே தரும். இதைத்தான் வள்ளுவர் சோர்வுபடும் என்கிறார். அதாவது அந்த சொல் இலக்கை அடையாமல் வழியிலேயே விழுந்துவிடும். குறள் 1047. அறம் சாரா நல்குரவு ஈன்றதாயானும் பிறன் போல நோக்கப்படும். விளக்கம்: அறநெறியோடு பொருந்தாத வறுமை ஒருவனைப் பற்றிக் கொண்டால் அவனை பெற்றெடுத்த தாயே ஆனாலும் அவனை ஒரு அந்நியனைப் போல, பிறன் போலத்தான் பார்ப்பாள். அதாவது கடும் வறுமை தாய் அன்பையும் கூட மங்கச் செய்துவிடும். மகாபாரதம்: யஸ்ய அர்த்தாஹ தஸ்ய மித்ராணி யஸ்ய அர்த்தாஹ தஸ்ய பாந்தவாஹ. அதரஸ்ய குதோ மாதா குதோ பிரதா குதோ சகா. விளக்கம்: யாரிடம் செல்வம் அர்த்தாகா இருக்கிறதோ அவனுக்கே நண்பர்களும் உறவினர்களும் இருப்பார்கள். செல்வம் இல்லாதவனுக்கு தாய் எங்கே, சகோதரன் எங்கே, நண்பன் எங்கே? யாரும் அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள். வள்ளுவர் தாயானும் பிறன் போல நோக்கப்படும் என்று கூறிய அதே கசப்பான உண்மையை இச்சொலோகம் உணர்த்துகிறது. மனுஸ்மிருதி: தரித்ரம் சர்வபூதானி பரித்யஜந்தி சர்வதா ஜனனீயபி ந திருஷ்டிம் ததாதி வித்த விஹீனதஹ. விளக்கம்: செல்வம் இல்லாதவனை எல்லா உயிர்களும் எப்போதும் கைவிடுகின்றன. பெற்ற தாயே கூட செல்வம் இல்லாத தன் மகனை ஆதரவான பார்வையோடு பார்ப்பதில்லை. உலகம் முழுவதுமே செல்வத்தை சார்ந்தே இயங்குகிறது என்பது இதன் பொருள். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அறம் சாரா நல்குரவு. வள்ளுவர் அறம் சாரா என்று குறிப்பிடுவது முக்கியமானது. சனாதன தர்மத்தில் வறுமையிலும் அறம் காப்பவர் போற்றப்படுவார். எடுத்துக்காட்டு குசேலர். ஆனால் வறுமையால் அறத்தை இழந்தவனை உலகம் இகழும். அறம் இல்லாத வறுமை ஒருவனை தனிமைப்படுத்தும். தாயின் நிலை. மாதா பிதா குரு தெய்வம் என்று தாயை முதன்மையாக கொண்டாடுகிறது சனாதன தர்மம். அத்தகைய கருணை உள்ளம் கொண்ட தாயே வறுமையால் வாடும் மகனை மதிக்கத் தயங்குவாள் என்று சொல்வது வறுமையின் கொடுமையை விளக்கும் மிக உயர்ந்த எதிர்மறை உவமை, ஹைப்பர்போலே ஆகும். உலகியல் மாயை, சம்சாரா.
சனாதன தர்மம் சொல்லும் சம்சாரம் என்பது சுயநலம் கலந்தது. தனம் இருந்தால்தான் ஜனம் என்பது உலக நியதி. வறுமை ஒரு மனிதனை உறவுகளிடமிருந்து பிரிக்கும் மாயையை தருகிறது. உறவுகள் அனைத்தும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே அமைகின்றன என்பதை இது காட்டுகிறது. பொருளின் தேவை. தர்மத்தை செய்வதற்கும் குடும்பத்தை காப்பதற்கும் அர்த்தம் பொருள் அவசியம். பொருள் இல்லாதவன் தன் கடமைகளை தவறவிடும்போது அவனை பெற்ற தாயும் இவன் பாரமாக இருக்கிறானே என்று வருந்தும் நிலையை வறுமை ஏற்படுத்துகிறது. குறள் 1048. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. விளக்கம். நேற்று என்னை உயிரோடு கொல்வது போன்ற வேதனையை தந்த அந்த வறுமை இன்றும் என்னை துன்புறுத்த வருமோ? வறுமையின் கொடுமை ஒருவனை ஒவ்வொரு நாளும் மரணத்திற்கு சமமான துயரத்தில் ஆழ்த்துகிறது. மகாபாரதம். தரித்ரதா மரணம் நித்யம் சோகோ நித்யம் ஜ்வரஹ சதா அஹனி அஹனி வர்தந்தே துக்கானி மரகானிவ. விளக்கம். வறுமை என்பது தினமும் நிகழும் ஒரு மரணம். அது தனியாத காய்ச்சலை போன்ற சோகம். நரகத்தில் அனுபவிக்கும் துன்பங்களைப் போல ஒவ்வொரு நாளும் அகனி அகனி வளர்ந்து கொண்டே இருக்கும். வள்ளுவர் கொன்றது போலும் என்று கூறுவது இச்சொலோகத்தோடு ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. யதா நரக தரித்ரேன பீடிதக சததம் புவி க்ஷணே க்ஷணே சஜீவன் அபி மிருதக இத்யேவ கத்யதே. இந்த பூமியில் வறுமையால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒவ்வொரு கணமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் இறந்தவனாகவே கருதப்படுகிறான். நேற்று அனுபவித்த அதே மரண வேதனையை இன்றும் அவன் அனுபவிக்கிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. நித்திய மரணம், டெய்லி டெத். சனாதன தர்மத்தின்படி மரணம் என்பது ஒருமுறை நிகழ்வது. ஆனால் வறுமையில் இருப்பவனுக்கு பசி, அவமானம் மற்றும் இயலாமை ஒவ்வொரு நாளும் மரணத்திற்கு நிகரான வலி கிடைக்கிறது. இதைத்தான் வள்ளுவர் கொன்றது போலும் என்கிறார். காலத்தின் கொடுமை. நெருநலும் இன்றும் என்று வள்ளுவர் காலத்தை குறிப்பிடுகிறார். சனாதன தர்மத்தில் காலம் என்பது மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் வறுமையில் இருப்பவனுக்கு காலம் என்பது மாறாத துயரச் சுழற்சியாக அமைகிறது. சைக்கிள் ஆஃப் சஃபரிங் அமைகிறது. ஜீவன் முக்திக்கு நேர்மாறான நிலை. ஒரு ஞானி வாழும்போதே விடுதலையை அனுபவிப்பான். அதற்கு நேர்மாறாக ஒரு தரித்திரன் வாழும்போதே நரக வேதனையை அனுபவிக்கிறான். அவன் நாளை விடியப் போவதை எண்ணி மகிழ்ச்சியடைவதற்கு பதில் நேற்று கொன்ற அதே வறுமை இன்றும் வருமோ என்று அஞ்சுகிறான். புனர் அபி ஜனனம். பிறந்து பிறந்து இறக்கும் சுழற்சியைப் போல வறுமையின் துன்பம் விடிந்து விடிந்து மீண்டும் வந்து ஒருவனைக் கொல்லாமல் கொல்லும். இந்த துயரத்திலிருந்து மீள இறைவனின் அருளும் சொந்த முயற்சியும் புருஷகாரம் மிக அவசியம் என்பதை சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது. குறள் 1049. நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. விளக்கம். ஒருவன் எரியும் நெருப்பிற்கு நடுவில் கூட யோக வலிமையால் அல்லது தற்செயலாக தூங்கிவிட முடியும். ஆனால் வறுமை என்னும் கொடுமையில் சிக்கியவனுக்கு எவ்வகையிலும் கண்மூடி தூங்குதல் என்பது இயலாத காரியம். வறுமை தரும் மனக்கவலை நெருப்பை விடக் கொடியது. மகாபாரதம். ஷக்யம் அக்னௌ ஷயித்தும் துன தரித்ரேன கர்ஹிச்சித் சிந்தாஹி தஹதி பிராணான் நித்ராம் நாஷயத்தே சதா. விளக்கம். நெருப்பின் மேல் படுத்து உறங்குவது கூட ஒருவேளை சாத்தியமாகலாம். ஷக்யம் அக்னௌ ஷயித்தும். ஆனால் வறுமையோடு உறங்குவது ஒருபோதும் முடியாது. வறுமையால் ஏற்படும் கவலை, சிந்தா, பிராணனை எரிக்கிறது. அது எப்போதும் தூக்கத்தை நாசம் செய்கிறது. வள்ளுவர் கூறும் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் என்ற அதே கருத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. தரித்ரஸ்ய குதோ நித்ரா குதோ சாந்திஹி குதோ சுகம் க்ஷுதா ஜ்வலதி ஜாடரே சிந்தா ஜ்வலதி மானசே. விளக்கம். வறுமையில் இருப்பவனுக்கு தூக்கம் எங்கே, அமைதி எங்கே, சுகம்தான் எங்கே? அவனது வயிற்றில் பசி தீ எரிகிறது. அவனது மனதிலோ கவலை தீ எரிகிறது. இந்த இரு தீக்கும் நடுவில் உறக்கம் என்பது சாத்தியமற்றது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அக்னி பரீட்சை. சனாதன தர்மத்தில் அக்னி என்பது புறத்தே எரியும் ஒரு பூதம்.
தவம் அல்லது மன உறுதியால் புற வெப்பத்தை ஒருவன் வென்றுவிடலாம். ஆனால் வறுமை என்பது அகத்தே எரியும் சிந்தா அக்னி, கவலை தீ. புறத்தீ உடலைச் சுடும், அகத்தீ ஆன்மாவைச் சுடும். அதனால்தான் வறுமையில் தூக்கம் அரிதாகிறது. நித்ரா சுகம். தூக்கம் என்பது இறைவனால் அருளப்படும் ஒரு தற்காலிக லயம், ஓய்வு. ஒருவன் நிம்மதியாக தூங்க வேண்டுமானால் அவனது மனம் கவலைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். வறுமை என்பது நாளைக்கு என்ன செய்வது, பசிக்கு என்ன செய்வது என்ற தொடர் சிந்தனைகளை தூண்டி அந்த தாமச குணமான உறக்கத்தை கூட வரவிடாமல் ராஜச தவிப்பை தருகிறது. யோகமும் போகமும். யோகிகள் பஞ்சாக்னிக்கு நடுவில் அமர்ந்து தவம் செய்வார்கள். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். ஆனால் வறுமை என்பது ஒருவனது அடிப்படை தேவைகளை பறிப்பதன் மூலம் அவனை ஒரு நிச்சயமற்ற நிலையில் வைக்கிறது. இந்த நிச்சயமற்ற நிலை ஒருவனின் நரம்பு மண்டலத்தையும் மனதையும் பாதிப்பதால் கண்பாடு, உறக்கம் அரிதாகிறது. பசி என்னும் வேள்வித்தீ அகம் வைஸ்வானரோ பூத்வா என்று பகவத்கீதையில் இறைவன் பசியாக இருப்பதாக கூறுகிறான். அந்த பசிக்கு உணவென்னும் ஆகுதி கிடைக்காவிட்டால் அது உடலையே எரிக்கத் தொடங்குகிறது. இந்த தகிப்பு இருக்கும்போது எந்த உயிராலும் உறங்க முடியாது என்பது இயற்கை நீதி. குறள் 1050. துப்புரவில்லார் துவரத்துத் துறவாமை, உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. விளக்கம். அனுபவிக்கத்தக்க பொருள்கள் ஏதும் இல்லாத வறுமையாளர் முற்றாகத் துறவறம் பூணாமல் இல்லறத்திலேயே ஒட்டிக்கொண்டிருப்பது, பிறர் வீட்டிலுள்ள உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக கூற்று முடிவதாகும். அதாவது, வறுமையில் இருப்பவர்கள் உலகப்பற்றை விட முடியாமல் இருந்தால் அது மற்றவர்களின் எளிய உணவையும் வீணாக்குவதற்கே சமம். மகாபாரதம். யஸ்ய நாஸ்தி தனம் கிஞ்சித் சக்தோ விஷயாந்தரே சா து மோகாத் விருதா ஜீவன் கஷ்டாயை வவாவதி சதா. விளக்கம். யாரிடம் செல்வம் இல்லையோ அவன் மீண்டும் மீண்டும் உலக விஷயங்களில் பற்று வைத்தால் சக்தோ, அவன் மோகத்தினால் வீணாக வாழ்வதோடு மற்றவர்களுக்கும் கஷ்டத்தை தருபவனாகிறான். அத்தகையவன் பற்றை விடுவதே அனைவருக்கும் நலம். மனுஸ்மிருதி. மூல ஸ்லோகம். அனர்த்தகः கிருஹீ பூத்வா யாச்சதே ச அன்னிஷம் பரான் ச து லோகஸ்ய பாராய லவணம் காஞ்சிகம் ஹரேத். விளக்கம். பொருளில்லாதவன் இல்லறத்தில் ஒட்டிக்கொண்டு எப்போதும் பிறரிடம் யாசகம் கேட்டால் அவன் உலகிற்கு பாரமாகிறான். அவன் பிறர் வீட்டின் உப்பு, லவணம் மற்றும் கஞ்சியை அழிப்பவனே ஆவான். துறவு கொள்ளாத வறுமையாளன் தர்மத்திற்குப் புறம்பானவன் என்பது இதன் பொருள். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. வைராக்யம். டிட்டாச்மெண்ட். சனாதன தர்மத்தின்படி ஒருவனிடம் அனுபவிக்க பொருள்கள் இல்லையெனில் அவன் அதை இறைவனின் அருளாகக் கருதி வைராக்யம், பற்றற்ற நிலை கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாமல் இல்லாத பொருள்களின் மீது ஆசைப்பட்டு இல்லறத்தில் இருப்பது அவனது ஆன்மீக வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும். ஆஷ்ரம தர்மம். ஒருவனுக்கு இல்லறம் நடத்த பொருளாதாரம் இல்லையெனில் அவன் வானப்பிரஸ்தம் அல்லது துறவு நிலைக்கு செல்வதே தர்மம். வறுமையால் பிறரை சார்ந்து வாழ்வது தர்மத்தை அழிக்கும் செயலாகும். உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. கூற்று என்றால் யமன். உப்பும் கஞ்சியும் மிக எளிய உணவுகள். வறுமையில் இருப்பவன் தான் துறக்க வேண்டிய உலக ஆசைகளை துறக்காமல் இருந்தால் அவன் பிறருடைய அந்த எளிய உணவையும் உண்ணும் சுமையாக மாறுகிறான். இது தார்மீக ரீதியாக பரண்ண போஜனம் என்ற பாவத்தை சேர்க்கிறது. மோகம். துவரத்துத் துறவாமை என்பது முற்றாக விடாமை. சனாதன தர்மம் சொல்லும் மோகம், மாயை, ஒருவனை பொருளே இல்லாதபோதும் ஆசைப்பட வைக்கிறது. இந்த மோகத்தை அழித்து துறவு கொள்ளாதவன் சமூகத்திற்கும் தனக்கும் கேடு விளைவிப்பவனாகிறான்.